ஹலோ கைஸ், இன்னையோட விலாக் வந்து நான் எடுக்கலை. மார்னிங்கே வந்து சாமி கும்பிட்டுட்ருந்தோம். ஸோ சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்ற டைமில் தான் வந்து கேப்டன் சார் வந்து டெத்து அப்படின்ற மாதிரி உண்மையாகவே வந்து ஒரு மாதிரி இருந்தது. என்னென்னா வந்து கேப்டன் சாரை பற்றின ஃபுல் டீட்டெயில் எதுவுமே எனக்கு தெரியாது. அவரை பற்றி பெருசா எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த அரசியல் அது எதுவுமே சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதாவது யாரை பற்றியுமே தெரிஞ்சுக்க மாட்டேன் அரசியல் இருக்கிறவங்கள. ஓகேங்களா. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது கேப்டன் சாரை பற்றியுமே எதுவுமே தெரியாமல் அப்படியே இது பண்ணிட்டேன். இப்போ வந்து சீமான் சார் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இது வந்து விவசாயிகள் சப்போர்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து ரொம்ப நேர்மையாக பேசுவாங்க. ஸோ அதனால் அது எல்லாமே சீமான் சாரை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் அதுவுமே தெரியும். கேப்டன் சாரை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. அவர் டெத்துன்ன உடனே ஆனால் அவர் வந்து உயிருக்கு வந்து போராடிட்டுருக்காங்க. அந்த இது வந்துட்டு தெரியும். டெத்துன்னதும் நார்மலாக ஒரு ஹியூமன் டெத் ஆனால் எப்படி ஃபீல் பண்ணும் அதே மாதிரி. நான் ஒரு 2, 3 பேரை பார்க்கும்போதும் அவங்க வந்து கண் கலங்குறாங்க அப்படியே. அதாவது கொஞ்சம் அவரோட காலத்தில் உள்ளவங்க. டெத் ஆச்சே நல்ல மனுஷன் அப்படின்ட்டு. அப்போது வந்து என்னடா அப்படின்ட்டு நம்ம வந்து இவரை பற்றி தெரியாமல் இருந்திருக்கோமோ அப்படின்ற மாதிரி அப்போ தான் வந்து சர்ச் பண்ணுறேன். அவர் கொடுத்த அந்த பேட்டி அது எல்லாமே இது பண்ணுறேன். உண்மையிலே வந்துட்டு இப்போது நம்மலாம் உழைக்கிறோம் நம்மளுக்கு போக தான் ஹெல்ப்பே பண்ணுவோம் மற்றவங்களுக்கு. ஆனால் கேப்டன் சார் வந்து உழைக்கிறாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதையெல்லாம் பண்ணிட்டு தான் அவருக்கு என்ன நீடு இருக்கோ அதை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணேன். அண்ட் வந்து இன்னொன்று என்னென்னா இப்போது அவர் சினி ஃபீல்டில் வந்து எந்த ஒரு சர்ச்சைக்குமே உள்ளாக்கப்படாமல் ஒரு பெரிய ஆக்டராக இருந்திருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதாவது ஒரு ஆக்டர்னாலே எப்படினாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யாருனாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாடோட அதுக்கப்புறம் பெண்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி வந்து இருந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போது சினி ஃபீல்டில் இருக்கும்போது ஆக்டர்ஸு ஆர்டிஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து சாப்பிடாம வராங்க அப்படின்னா இவரோட சொந்த காசு போட்டு வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்களாம். ஸோ அது எல்லாமே அவங்க கூட வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த விவேக் சார்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த டிஸ்கஸ் பண்ணுவாங்கள்ல அந்த இதில் சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே வந்து நம்ம வந்து இவ்வளோ பேர் இருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, சென்னையாக இருக்கட்டும், நிறைய சரௌண்டிங்கில் வந்து இப்போ இருக்க ஆளும் கட்சி வந்து எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த இது கொடுக்காங்கல்ல 6,000. ஸோ அந்த இது வந்த உடனே அது எல்லாமே நம்ம கடந்து வந்த பெயின் எல்லாமே மறந்துடுறோம். அடுத்தும் இதே நிலமை தான், நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கும் இதே நிலமை தான் அப்படின்றத யோசிக்கல ஒன்று. இன்னொன்று ஒரு நல்லவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் கூட நம்ம கொடுக்காம கண்டிப்பாக இருக்கோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதுக்கு உண்டானதை நம்ம இந்த மாதிரி அனுபவிச்சு தான் ஆகணுன்றதையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று வந்து என்னென்னா அவர் வந்து சினி ஃபீல்டில் இருக்கும்போது எவ்வளோ காசு சம்பாரிச்சாரோ, ஸோ அந்த காசை வந்து ஒரு பவருக்கு, அதாவது ஒரு பொசிஷனுக்கு வராமலே, இப்போ வந்து அவங்க அரசியலில் நிற்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு பொசிஷனுக்கு வராமலே மக்களுக்கு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இப்போது ஆட்சியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் வர காசை அப்படியே நம்மக்கிட்ட இருந்து எடுத்து அப்படியே வந்து நம்மளுக்கே செஞ்சாங்க. பட் கேப்டன் சார் வந்து அவங்க சம்பாரிச்சதில் மக்களுக்காக வந்து நிறையவே செஞ்சுருக்காங்க. அதாவது நம்ம ஒருத்தருக்கும் ரீச் ஆகாட்டியுமே அவரால் மகிழ்ச்சிப்படுத்தப்பட்ட, அதாவது அவர் பண்ண அந்த உதவி வந்து சென்றடைஞ்சிருக்கும்ல, அந்த மக்கள் வந்து பேசும்போது அதை பேட்டி கொடுக்கும்போது உண்மையாகவே வந்து மனசுக்கு வந்து ரொம்ப நெருடலாக இருந்தது. அதுக்கப்புறம் டார்க் டோன் இருக்கிறதுனாலே கூட அவங்கள வந்து ஒரு மாதிரி டிபெண்ட் பண்ணி பேசினாங்க. அதாவது அரசியல் அப்படின்னு கூட அவரே வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி வந்து ஜெயலலிதா அவங்களே வந்து அகைன்ஸ்டாக அவங்க கொஸ்டின் கேட்டாங்க. நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கிறவங்கள பேசுகிறதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். அதுவும் கரெக்டான விதத்தில் பேசுகிறதுக்கு இன்னும் தைரியம்
என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்படி நினச்சிட்டு இருந்தேன்னா, சீமான் சார் வந்து இப்போது அவரோட காசு, அவர் சம்பாதிச்ச காசுல மக்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் சீமான் சாருக்கு முன்னாடியே வந்து இவங்க கேப்டன் சார் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ட்டு சத்தியமாக அவர் இறந்த நாள் அன்னைக்கு மட்டும், அதாவது இன்றைக்கி தான் எனக்கு தெரியவே வந்துச்சு. ரொம்ப கில்ட்டியாக வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இனியாவது ஒரு நல்ல மனுஷங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு நம்மளுக்காக நம்ம நல்லா இருக்கிறதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு. கேப்டன் சார் வந்து ஒரு நடிகரும் கூட, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளரும் கூட. ஸோ அமௌண்ட்டே ஃபஸ்ட்டு வாங்காமல் அவர் நடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாராம். அதே மாதிரி தயாரிப்பாளராக இருக்கும்போது புதுசாக வர்றாங்க அப்படின்னா, ஆக்டர்ஸ் வர்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயுமே காசு வாங்காமல் அவங்கள வந்து புதுசாக அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்றதுல அவர் வந்து பெருமைப்படுவார் அப்படின்ட்டு அவரை வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. அவரே டைரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே கஷ்டமாக இருந்தது. அண்ட் வந்து சாரை வந்து கேப்டன் சாரை வந்து பொதுமக்களோட பொதுமக்களாக வந்து அடக்கம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் சொன்னாங்க. அப்படின்ற மாதிரியுமே நியூஸில் பார்த்தேன். ஸோ வந்து அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் மக்கள்கிட்ட இருந்து காசை எடுத்துக்கிட்டு திரும்ப மக்களுக்கே வந்து பண்ணாங்க. அதில் அப்படி இருக்கிறவங்கள்லேயே அதில் ஜெயலலிதா அம்மா வந்து பீச் பக்கத்தில் வச்சாங்க. ஓகேங்களா அவங்கள. ஸோ இப்படி ஒருத்தவங்களையுமே வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது சார் வந்து எந்த பதவிக்குமே வராமல் நிறைய ஹெல்ப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ வந்து எங்கே எந்த இடத்துல யாரை வைக்கணும் அப்படின்றது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு நல்ல மனுஷனோட ஆயுட்காலம் முடியறதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட இது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.